நமஸ்காரம். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா, இந்த சிருஷ்டி ஒளி அதாவது மறைமலை நகரில் இருக்கல ஒரு அழகான பிரம்மாண்டமான கடையை, அது மிக 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 பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோடு நீங்கள் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே மிஸ்டர் பாலாஜி இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ரீடிங் மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் நமக்கு என்ன நடக்குது, இந்த நாளில் இந்த கிழமையில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றணும், அதற்கான தீர்வுகள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம பார்ப்போமா? நமஸ்காரம். வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. இப்போ தைப்பூசத்துக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரே வச்சுருக்கீங்க. அதுக்கு முருகனுக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க இப்போ நீங்கள்? முருகனுக்குன்னா ஒரு யந்திரம் வரும். அந்த யந்திரம் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, முருகன்னா சட்கோணம் போடணும் அப்படின்வாங்க. இப்போ சில நேரங்கள்ல நம்ம வீட்லயே செல்ஃபா போடுறதுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதுதான் அந்த இது. ஸோ முருகன் அப்படின்றது இப்போ முருகன் யுகம் போகுது, அது மாதிரி நிறைய டாக்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கற்பக விருட்சம் வரும். ஸோ கேட்டதை கொடுக்கக்கூடியது. இப்போ முருகப்பெருமான் என்ன கேட்டாலும் இந்த நேரத்துல கொடுத்துட்டேதான் இருக்கிறார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளி இருக்கும். நம்ம சொல்றத வந்து பாத்தீங்கன்னா சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை. ஸோ இது முருகன் இடத்துல சொல்றதுக்கு கிளி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விழுதுகள் விழுற மாதிரி ஒரு மரம். ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா முருகனோட யந்திரம். ஸோ இது லேஸ் யந்திரம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பால சண்முக யந்திரம். ஸோ பாலம்னா குழந்தை முருகன். குழந்தை முருகன். ஸோ குழந்தை கிட்ட நீங்க எது கேட்டாலும் அந்த குழந்தை அப்படியே கொடுத்துரும். ஸோ முருகன் வந்து பாத்தீங்கன்னா 2 அபயாஸ்தத்தோட இருக்கிற மாதிரி மயிலோட இருக்கிற முருகனை கொடுக்குறோம். ஸோ இந்த முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குபேர விளக்க கொடுக்குறோம். குபேர விளக்கு.